Good morning students. Today we are going to see rational numbers. An irrational number is a number that cannot be expressed as an ordinary ratio of two numbers. இது என்னென்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் மாதிரி இர்ரேஷ்னல் நம்பர்ஸை ஃப்ராக்ஷனில் எழுத நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்னு எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, பை. இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர். இது ரேஷ்னல் நம்பரை எப்படி டெசிமல் ரெப்ரசன்டேஷன் 1/4. அப்போ 1 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகாது 0 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு 2 டைம்ஸ் 8 2 ரிமைண்டர் 0 போட்டுட்டிங்கனாக்கா 4 5s are 20. அப்போ அது 0.25. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். அதோட டெசிமல் பிளேசஸ் முடிஞ்சிடுது, டிவிஷன் முடிஞ்சிடுது. அதனால் இதை டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சிடுது இல்லை, அதனால் டெர்மினேட் ஆகிடுது. டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது பாருங்கள் 1/7. அதுக்கு 1 வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறீங்க, பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. 1 டைம்ஸ் 7 ரிமைண்டர் 3. அடுத்தது 0 போட்டுக்கிறீங்க. 4 டைம்ஸ் 28 ரிமைண்டர் 2. அடுத்தது 20 போட்டுக்கிறீங்க. அப்போ 7 2s are 14 ரிமைண்டர் 6. திரும்ப 60 ஆகுது. 8 டைம்ஸ் 56 ரிமைண்டர் 4. 5 டைம்ஸ் 35 ரிமைண்டர் 5. திரும்ப 7 டைம்ஸ் 49 ரிமைண்டர் 1. அப்போ திரும்ப 1 டைம்ஸ் 7. திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துடுது. அப்போ திரும்ப அடுத்தது 4 வரும், 2 வரும், 8 வரும், அப்போல போயிட்டே இருக்கும். அதனால் அது நம்ம எப்படி எழுதலாம்னா 0.142857. திரும்ப 1 வந்து ரிப்பீட் ஆகுது, அதனால் மேலே ஒரு கோடு போட்டுடும். லென்த் வந்து இதுதான். இதில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லென்த் ஆஃப் த டெசிமல் வந்து 6. இதை நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது ரேஷ்னல் நம்பரை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணாமையே நம்ம டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்கான்னு சொல்லலாம். அதுக்கு தான் இஃப் அ ரேஷ்னல் நம்பர் p/q not equal to 0 can be expressed of the form p/2m into 5n, where p is integer, m and n are whole numbers. Then rational number will have a terminating expansion னு சொல்கிறோம். 2m 5n பிரிச்சா டெர்மினேட்டிங், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 2.2 பேஜ் நம்பர் 51. அதில் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல்ஸ் அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். கொடுத்துருக்கிற ரேஷ்னல் நம்பரை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, அதை டெசிமல் நம்பராக மாற்றணும். ஃபஸ்ட் சம் வந்து 2/7. அப்போ 2வை 7ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கிறீங்க. அப்போ 2 டைம்ஸ் 14 ரிமைண்டர் வந்து 6. திரும்ப 6 டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கிறீங்க. 7 8s are 56 ரிமைண்டர் 4. திரும்ப டிவைட் ஆகாது, 0. அப்போ 14 ஆகிடுது. 7 5s are 35. திரும்ப ரிமைண்டர் வந்து 5. திரும்ப டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறீங்க. 7 7s are 49 ரிமைண்டர் 1. திரும்ப டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கிறீங்க. 1 டைம்ஸ் 7 ரிமைண்டர் 3. திரும்ப டிவைட் ஆகிறதுனால 0 போட்டுக்கிறீங்க. அப்போ 7 4s are 28 ரிமைண்டர் 2. திரும்ப 2 டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கிறீங்க. அப்போ 7 2s are 14. அப்போ திரும்ப இங்கே 2ன்னு ரிப்பீட் ஆகுது பாருங்கள் கோஷன்ட்டில். அடுத்தது என்ன வரும், 8. அது போல் அப்போ ரெக்கரிங் மட்டும் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 2/7 ஈக்குவல் டு 0.285714. திரும்ப அடுத்த 2 எழுத வேணாம், திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதனால் மேலே ஒரு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுடணும். அந்த பீரியட் காமிச்சிடணும், ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அப்போ இது டெர்மினேட்டே ஆகலை, அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், நான் டெர்மினேட்டிங்.
எதுக்குன்னா கைண்ட் ஆஃப் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் இது ரெக்கர் ஆகுது, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதனால் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எழுதி முடிக்கிறோம் இந்த சம்மை. அடுத்தது செகண்ட் சம். minus 5 3/11 second sum. அப்போ 5 11s are 55. 55 plus 3 58. அப்போ minus 58/11. இப்போ 58 வந்து 11ஆல் டிவைட் பண்ணுவோம். அது 5 டைம்ஸ் வந்து 55, ரிமைண்டர் 3. டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு 2 டைம்ஸ் 22, ரிமைண்டர் வந்து 8. திரும்ப 8 டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறோம். 7 டைம்ஸ் 77, ரிமைண்டர் 3. திரும்ப 0 போட்டுக்கிறோம். 2 டைம்ஸ் 22. இப்போ ரிப்பீட் ஆகுது பாருங்கள். 2 7, அடுத்தது திரும்ப 2 வந்துருச்சு. அடுத்தது என்ன வரும்? 7. நல்லா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ minus 58/11 எப்படி எழுதலாம்னாக்கா -5.27. 27 ரிப்பீட் ஆகுற மாதிரி மேலே போட்டுடணும். அப்போ இதுவும் என்ன ஆகுது? நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட் ஆகலை. அதனால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எழுதி முடிக்கணும். அடுத்தது தேர்ட் சம். தேர்ட் சம் வந்து 22/3. 22வை 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 7s are 21, ரிமைண்டர் 1. 1 வந்து டிவைட் ஆகாது 3ஆல், அதனால் 0 போடுறீங்க. பாயிண்ட் வச்சுட்டு 3 3s are 9, திரும்ப 1 0. அப்போ திரும்ப 3 9, திரும்ப 1. இப்போ எல்லாமே திரும்ப 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ 22/3 = 7.3. அந்த 3 மேலே ஒரு பார் போட்டுருணும். ஏன்னா 3 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ டெர்மினேட் ஆகலை இந்த இதுவும் கோஷன்ட், அதனால் இந்த டெசிமல் இது. அதனால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். திரும்ப ரெக்கர் ஆகுது 3ன்றது, அதனால் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது ஃபோர்த் சம். 327 divided by 200. அப்போ இதை எப்படி எழுதலாம்னாக்கா 327 divided by 200 பிரிக்கலாம். 2 into 100ன்னு. இப்போ 327 2ஆல் டிவைட் பண்ணும். 2 1s are 2. அப்போ ரிமைண்டர் வந்து 1. 2 கீழே இறக்குறீங்க, 12ன்னு ஆகிடுது. 6 times 12. அப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆகிடுது. 7 கீழே இறக்குறீங்க. அப்போ 2 3s are 6, ரிமைண்டர் 1. 0 டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறீங்க. பாயிண்ட் வச்சுட்டு 5 times 10, 0 ஆகிடுது. இதோட உங்களோட டிவிஷன் முடிஞ்சிடுது. அப்போ 163.5 டிவைடட் பை 2ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கிறீங்க. 100 அப்படியே இருக்குது, அதனால் பை 100ன்னு எழுதிக்கிறோம். 100ல் டிவிஷன்னாக்கா உங்களுக்கு தெரியும், டெசிமல் நம்பர்ஸை வந்து டு த லெஃப்ட் 2 digits நவுத்தணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 1.635ன்னு முடிஞ்சிடுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட் ஆகலை, ரெக்கர் ஆகலை டெசிமல் நம்பர். அதே சமயத்தில் டெர்மினேட்டும் ஆகிடுது. உங்களுக்கு அது டாட் வைக்கிற மாதிரி போயிட்டே இல்லை. அப்போ இது என்னென்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அதோட ஆன்சர் முடிஞ்சிடுது. அடுத்தது செகண்ட் சம். எக்ஸ்பிரஸ் 1/13
இன் டெசிமல் ஃபார்ம். இந்த டெசிமல் ஃபார்மில் இருக்கணும். அடுத்தது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். முன்னாடி சம்மரே தான் இதுலேயும் போடணும். அப்போ 1/13 1 வந்து 13 டிவைட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறீங்க, பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. அப்போவும் டிவைட் ஆகாது, அதனால் திரும்ப 0 போட்டுக்கிறீங்க. 7 × 91, அப்போ ரிமைண்டர் வந்து 19 ஆகிடுது. திரும்ப 13 6 are 78, ரிமைண்டர் வந்து 12, 0 போட்டுக்கிறீங்க. 9 × 117, அப்போ ரிமைண்டர் வந்து 3, 0 போடுறீங்க. 2 × 26, ரிமைண்டர் 4. அடுத்தது 3 × 39, ரிமைண்டர் 1. திரும்ப அந்த 1க்கே வந்துடுது, 0 வருது. அடுத்தது டிவைட் ஆகாது, அடுத்தது திரும்ப இன்னொரு 0 போட்டு தான் நீங்கள் 7ல் திரும்ப கண்டினியூ பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. அப்போ 1/13 = 0.076923. இந்த நம்பர் மட்டும்தான் திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரெக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, டெசிமல் ஃபார்ம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல்னு. அப்போ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல்ஸ் = அப்படின்னு போட்டுடணும். இப்போ எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதோ எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ கவுண்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து 6ன்னு இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல்ஸ் = 6. அடுத்தது தேர்ட் சம். Express the rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence, write 71/33 in recurring decimal form. அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு 1/33 எப்படி கண்டுபிடிக்கணும், 1/11 யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம இந்த 71/33 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1/33 எப்படி எழுதலான்னா 1/3 × 11 எழுதலாம். அதாவது 1/3 × 1/11. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1/11க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 1 / 11, 1 டிவைட் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கிறீங்க. 10ம் டிவைட் ஆகாது, அதனால் 0 நியூ கோஷன்ட்லேயும் போட்டுக்கிறீங்க, இங்கே டிவிடெண்ட்லேயும் போட்டுடுறீங்க. அப்போ 11 9s are 99, ரிமைண்டர் 1. திரும்ப 1 டிவைட் ஆகாது, 0 போடுறீங்க, அப்பையும் டிவைட் ஆகலை, அதனால் கோஷன்ட்லேயும் 0 போட்டுக்கிறீங்க, இன்னொரு 0 போட்டுட்டு அப்புறமா 9s are 99, திரும்ப ரிமைண்டர் 1. அப்போ 0909ன்னு ரிப்பீட் ஆகுது. அப்போ 1/3 × 0.0909ன்னு டாட் போட்டுக்கோ. 3 1s are, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.0, 3 3s are 9, 0 திரும்ப 3 3s are 9, அதனால் அதுவும் டாட். அப்போ 1/33 வந்து உங்களுக்கு ஆன்சர் 0.030303ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு 71/33க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். (71/33) வந்து எப்படி எழுதலாம்னாக்கா 71 33ஆல் டிவைட் பண்ணுங்கள். 71 33ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 33 2 times வந்து 66, ரிமைண்டர் 5. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 5/33ன்னு எழுதலாம். அதை இன்னொரு மாடல்லையும் எழுதலாம், 2 + 5/33ன்னு எழுதலாம். அப்போ 71/33 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 2 + 5/33ன்னு பிரிக்கலாம். அதை 2 + 5 வந்து வெளியில் எடுத்துட்டு 1/33ன்னு எழுதலாம். which is equal to 2 + 5 into 1/33 தானே அர்த்தம். அப்போ இன்ட்டு அந்த 1/33 தான் 0.0303 இருக்குது. அப்போ 5 × 0.0303 so on equal to 2 + இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா
5 3s 15 5 அது 0 தானே, அதனால் 1 போட்டுக்கலாம். அடுத்தது 5 3s 15 5 போட்டுக்கிறோம். 5 0s 0 1 அந்த கேரி ஓவர் வந்து 1 ஆட் 0.0. அப்போ 0.151515ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ 2 + 0.151515னாக்கா அது 2.151515 போகும், which is equal to 2.15. அந்த 15 மேலே ஒரு பார் போட்டணும். அப்போ நம்ம ஆன்சர் வந்து 71/33 ஈக்குவல் டு 2.15 மேலே 15 டெசிமலுக்கு பார். இதோடு இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.